அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியாஇ ஹாதமின் நபியீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய அன்பார்ந்த சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால நம்முடைய ஹனஃபி மத்ஹபின் படி சட்டத்திட்டங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆரம்பமாக உதுவுடைய சட்டங்களையும் முடித்துவிட்டு குளிப்பு சம்பந்தமான விஷயங்களையும் தயம்மும் சம்பந்தமான விஷயங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் முடித்துவிட்டு இப்பொழுது தொழுகையுடைய சட்டங்களையும் நாம் கடைசி வீடியோவில் நேற்று நாம் ஆரம்பித்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க, இன்றைக்கு தொழுகையுடைய சட்டங்கள் பார்ட் 2 தொடர் இரண்டாவது தொடராக அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் தொழுகையுடைய சட்டங்களின் பாகம் முதல் வீடியோவில் அல்ஹம்துலில்லாஹ் நேற்று தொழுகை என்பது எத்தனை வகையாக பிரியும், தொழுகை என்பது யார் யார் மீது கடமை என்பதாக நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அவுகாத்துஸ் ஸலாத், தொழுகையுடைய நேரங்கள் எது எது சுருக்கமாக நாம் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு தொழுகையுடைய வக்துகள் இன்றைக்கு விளங்காமல் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தவறுகள் இன்றைக்கு ஏராளமாக இருக்குது. ஃபஜருடைய வக்து முடிஞ்சிருக்கும், சூரியன் கூட உதயமாகி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாம் நம்மில் நிறைய நபர்கள் இன்றைக்கி சீக்கிரமாக என்ன செய்கிறாங்க, அந்த சூரியன் உதயமாகிய பிறகும் இன்றைக்கு அந்த வக்துகளை விளங்காமல் ஒரு தடையாக்கப்பட்ட நேரங்களில், ஹராமாக்கப்பட்ட அந்த நேரங்களில் இன்றைக்கு நாம் ஃபஜருடைய தொழுகையை லேட்டாக கூட இன்றைக்கி நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப ஸ்டேஜாக நாம் தொழுகையுடைய நேரங்களை நாம் உள்வாங்க வேண்டும். பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன சொல்கிறான் குர்ஆனில். அல்லாஹு தஆலா கிதாபம் மௌகூதா, குர்ஆனில் அல்லாஹ் நேரங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த தொழுகைகளை குறிப்பிட்ட அந்த வக்துகளில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கடமையாக்கி இருக்கின்றோம். அப்போ கிதாபம் மௌகூதா அப்படின்னு சொன்னால் குறிப்பாக்கப்பட்ட நேரங்கள். அப்போ அல்லாஹும் அந்தந்த தொழுகைக்குரிய நேரங்களை அல்லாஹும் குறிப்பாக்கி வைத்துள்ளான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் என்ன சொல்றாங்க தெரியுமா? அழகாக சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா ஹம்சு ஸலவாத்தின் இஃப்தரதஹுன்னல்லாஹு தஆலா, 5 வக்து தொழுகைகளை அல்லாஹ் அவைகளை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எந்த ஒரு மனிதன் மன் அஹ்சனல் வுது, யார் வுதுவை அழகாக செய்து கொண்டு எந்த ஒரு மனிதன் அந்த தொழுகைகளையும் அதற்குரிய நேரங்களில் தொழுது கொண்டு, லேட்டாக தொழுவாமல் வுதுவை அழகாக செஞ்சுக்கிட்டு அதே போல தொழுகையை அந்தந்த நேரங்களில் சரியான முறையில் தொழுது கொண்டு, யார் ருக்குவையும் சுஜூதையும் பரிபூரணமாக செய்து இப்படி தொழுகையையும் யார் அழகாக ஆக்குவார்களோ, அப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கானலஹு அலல்லாஹி அஹதுன். அப்போ அல்லாஹு தஆலா அவன் தன் மீது வாக்குறுதி அளித்துக் கொள்கின்றான். என்ன? இந்த அடியானுடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன், அதற்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா அஹது ஒப்பந்தம் செய்கின்றான். ஒரு கால் இப்படி நாம செய்யலன்னு சொன்னா எப்படி? அந்த தொழுகையை அதற்குரிய நேரங்களில் தொழுவாமல், ஒதுவை அழகாக செய்யாமல், ஏதோ அவசரமாக நாம இந்த கடமையை நிறைவேற்றினோம் என்று சொன்னால் அப்போ அல்லாஹு தஆலா வாக்குறுதி செய்ய மாட்டான். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், இல்லாட்டால் அல்லாஹ் தண்டிப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை அந்தந்த நேரங்களில் தொழுவது அது அதற்குரிய சிறப்புகளும் அது ஒரு பொக்கிஷமான விஷயங்களும் ஆகும். அப்போ பாருங்க, ஆரம்பமாக ஃபஜருடைய தொழுகை. ஃபஜருடைய தொழுகை என்னங்க? அது 2 ரக்காத்துகள் உடைய அந்த ஃபரதான தொழுகை. இப்போ இந்த ஃபஜருடைய அந்த தொழுகையை அந்த வக்து எப்போ ஆரம்பமாகுது? அதாவது சொல்லுவாங்க துலூஉல் ஃபஜ்ரி அஸ்ஸாதிக், சூரியன் உதயமாகுவதற்கு முன்பு மேகத்தில் கொஞ்சம் வெண்மையான ஒரு நிறம் ஏற்படுமா? மேகத்தில் இப்போ சூரியன் உதயமாகிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேகத்தில் ஒரு வெண்மையான நிறம் ஏற்படும். அந்த வக்திலிருந்து அந்த வெண்மையான நிறம் ஏற்படுது பார்த்தீங்களா? லேசாக ஏற்படும், ரொம்பலாம் இல்லை, லேசாக ஏற்படுமே. அந்த வெண்மையான நிறத்திலிருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும், சூரியன் உதயமாகுவதற்கு ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடத்திற்கு முன்பு நாம் அந்த என்ன செய்யணும், ஃபஜருடைய நேரத்தை நாம் முடித்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், சரியாக நம்ம சூரியன் உதயமாகிற வரைக்கும் நாம் சொன்னோம்னு சொன்னால் சில சமயம் சூரியன் உதயமாகிய பிறகும் நம்முடைய தொழுகை அதற்குள்ள போயிடும், அப்போ அது ஹராமாக ஆயிடும். அதனால சூரியன் உதயமாகுவதற்கு ஒரு கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம என்ன செய்யணும், அந்த தொழுகைகளை நாம் நிப்பாட்டி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த விஷயம். சரிங்களா? இது ஃபஜருடைய நேரம். இரண்டாவது துஹருடைய தொழுகை. துஹருடைய தொழுகை என்பது 4 ரக்காத்துகள் கொண்ட ஃபரதான தொழுகை. இப்போ இதனுடைய வக்து எப்போ ஆரம்பமாகுதுன்னு சொன்னால் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. அந்தந்த நேரங்களுடைய வக்து நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு நம்ம நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, சூரியன் நடு உச்சியிலிருந்து சாய்ந்த பிறகு, அதாவது அந்த
சாய்ந்த பிறகு அந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதனுடைய நிகழ் வந்து 2 மடங்காக ஆகுமே, அந்த ஒரு சமயத்திலிருந்து துஹருடைய நேரம் ஆரம்பமாகும். அப்போ ஆரம்பமாகி அப்போ என்னங்க அது வந்து ஒரு 4, 4:15, 4:30 அது போல அந்த வக்து தகுந்த மாதிரி. இப்போ ஷாஃபியாக்களுக்கு பார்த்தா சீக்கிரமாக அசருடைய வக்து, அதாவது துஹருடைய வக்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நம்முடைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்சமாக ஒரு 4:15 அது என்னங்க அது வரைக்கும் துஹருடைய வக்து வரும். அப்போ இதை நம்ம என்ன செய்யணுங்க, உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க அசருடைய தொழுகை. அசருடைய தொழுகையும் 4 ரகாத்துகள் ஃபரதான தொழுகைகள் கொண்ட ஒரு தொழுகை. இப்போ இந்த அசருடைய தொழுகை அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் அந்த துஹருடைய நேரம் முடிந்ததிலிருந்து அப்படியே அசருடைய நேரம் ஆரம்பமாயிடும். சரிங்களா, அசருடைய நேரமும் ஆரம்பமாயிடும். அதற்கு பிறகு எப்போ அசருடைய அந்த நேரம் முடியுது, சூரியன் மறையும் வரை. இப்போ இது புரிஞ்சிச்சா? அடுத்து மக்ரிபுடைய வக்து. இப்போ மக்ரிபுடைய தொழுகை 3 ரகாத்துகள் கொண்ட ஃபரதான தொழுகை. இப்போ பாருங்க இந்த மக்ரிபுடைய வக்து எப்போ ஆரம்பமாகுதுன்னு சொன்னா சூரியன் மறைந்ததிலிருந்து அந்த வெண்மேகம் மறையும் வரை. அதாங்க சூரியன் மறைந்ததிலிருந்து என்னங்க, சூரியன் மறைந்த பிறகு நம்ம என்ன செய்வோம், ஒரு பேணுதலுக்காக ஒரு 4 அல்லது ஒரு 5 நிமிடம் கழிச்சு நம்ம பாங்கு சொல்லுவோம், மக்ரிபுடைய பாங்கு. அப்போ என்ன சூரியன் மறைந்ததிலிருந்து மக்ரிபுடைய வக்து ஆரம்பமாகும். அதனுடைய முடிவு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வானத்தில் ஒரு வெண்மேகம், சரிங்களா, அந்த வெண்மேகம் ஏற்படும். அந்த வெண்மேகம் மறையும் வரை மக்ரிபுடைய வக்து இருக்கும். அதாவது ஒரு லேசான சிகப்பு நிறம் அல்லது ஒரு ஆரஞ்சு கலர் இது போல என்னங்க அந்த ஒரு கலர் ஏற்படும். அப்போ அது வந்து மறையும் வரை அந்த மக்ரிபுடைய வக்து இருக்கும். இப்போ அடுத்து இஷாவுடைய தொழுகை பாருங்க. இஷாவுடைய வக்து வந்து இஷாவுடைய தொழுகை 4 ரகாத்துகள் ஃபரதான தொழுகைகள் கொண்ட ஒரு தொழுகை. இப்போ இந்த இஷாவுடைய வக்து எப்போ ஆரம்பமாகுதுன்னு சொன்னா அதான் நாம சொன்னோம் பாத்தீங்களா, மக்ரிபுடைய வக்து எப்போ முடிதோ அதற்கு பிறகிலிருந்து இஷாவுடைய வக்து ஆரம்பமாயிடும். அதாவது லேசான சிகப்பு நிறம் அந்த மறைந்ததிலிருந்து அப்ப என்னங்க அதற்கு பிறகு துலூஉல் ஃபஜ்ரு சாதிக். இப்போ நாம சொன்னோம் பாத்தீங்களா, ஃபஜ்ருடைய வக்து எப்போ ஆரம்பமாகுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா. எப்போ ஆரம்பமாகுது நாம சொன்னோம், அதாவது சூரியன் உதயமாகுவதற்கு முன்பு மேகத்துல ஒரு வெண்மையான நிறம் ஏற்படும். அங்கிருந்து தான் ஃபஜ்ருடைய வக்து ஆரம்பமாகுது. அப்போ அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த இஷாவுடைய வக்து என்னங்க அது பாக்கியாக இருக்கும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த இஷாவுடைய நேரத்திற்கு மட்டும் பாருங்க அல்லாஹ் தஆலா எவ்வளவு கேப்பை வச்சிருக்கார். அப்போ நாம என்ன செய்யணும், இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத், அல்லாஹ்வுக்கு நாம அதிகமா ஷுக்ர் செய்யணும். அப்ப கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த 5 வக்து ஃபரதான 5 வக்துகளுடைய அந்த தொழுகையுடைய நேரங்களை சுருக்கமாக நாம பார்த்தோம். இதை நாம நம்முடைய மனதில் என்னங்க உள்வாங்கி விளங்கி நாம எப்பவுமே மறக்காமல் நினைவோடு வைத்திருக்க வேண்டும். அடுத்து இந்த வித்ரு வாஜிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரே ஒரு இது நான் சொல்லிக்கிறேன், அந்த வித்ரு வாஜிபுடைய தொழுகை. இப்போ அந்த வித்ரு வாஜிபுடைய தொழுகை நம்ம அதை எப்போ தொழுகிறது, அதை வந்து நாம நம்முடைய ஹனஃபி மத்ஹபில் நாம என்ன செய்யணும், பஅதல் இஷா, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யறது, வித்ரு வாஜிப் தொழுவது அது வாஜிபாகும். இப்போ பாருங்க ஒரு மனிதர் இஷாவுடைய வக்துக்கு முன்னாடியே தொழுதுறாருன்னு சொன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய ஹனஃபி மத்ஹப் பொறுத்த வரைக்கும் இந்த வித்ரு வாஜிபுடைய தொழுகை என்னங்க பஅதல் இஷா, இஷாவுக்கு பிறகு தொழுவது அதுதான் வாஜிபான விஷயம், கடமையான விஷயம். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம என்ன செய்யணும், இந்த விஷயங்களை உள்வாங்கி நாம அதை புரிந்து இன்ஷால்லா விளங்கி வைத்திருக்க வேண்டும். இன்ஷால்லா அடுத்தபடியாக நாளைக்கு இதே இந்த வக்து சம்பந்தமான இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஒரேடியா பார்த்தா நமக்கு என்ன செய்யும், அது வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும், குழம்பி விடும். அதனால இன்ஷால்லா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு இந்த நேரங்கள் சம்பந்தமான அந்த விஷயத்துல இன்னும் சில விஷயங்கள் இன்ஷால்லா இருக்கு. அதை நம்ம என்ன செய்யலாம், நாளைக்கு அதை தொடராக கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நாம பார்த்தக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அந்த 5 வக்து தொழுகைக்கூடிய நேரங்கள், ஆரம்ப நேரம் என்ன, முடிவு நேரம் என்ன, அதற்கு பிறகு வித்ரு வாஜிபுடைய அந்த தொழுகைக்குரிய நேரம் என்ன என்பதை இன்ஷால்லா நம்ம பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எப்படி நமக்கு கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அதே போல இன்ஷால்லா அனைவர்களும் கேட்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நியத்தோடு அனைவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் மென்மேலும் அல்லாஹ் பரக்கத்துகளை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். துஆ செய்த வண்ணமாக இன்ஷால்லா முடித்துக் கொள்கிறேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.